வணக்கம். உங்கள் வெங்கீஸ் டீ கடை அலசல். விஜய் சார் பதவியேற்று 50 நாளுக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ இந்த 50 நாட்கள் எப்படி இருந்தது? ஒரு நல்ல மாற்றமா இல்லை ஏமாற்றமா அப்படின்றது தான் வரப்போகிற சில காணொலிகளை பார்க்குறோம். ஆக்சுவலி இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டே வந்து ஒரு ரீகன்சில் ஆகிறதுக்கு ஒரு 2-3 days ஆச்சு. ஜீர்ணிச்சிக்கவே முடியலன்னு தான் சொல்லணும். ஏன்னா முற்றிலும் எதிர்பார்க்காத ஒரு ரிசல்ட்டு. பல்வேறு எலெக்ஷன்ஸை லாஸ்ட் 30-40 years பார்த்துருக்கோம் அக்ராஸ் த கண்ட்ரி. நம்ம நினச்சது எல்லா டைமும் நடந்தது கிடையாது. பட் இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக ஒரு எதிர்பார்க்காத ரிசல்ட்டும் வந்தது கிடையாது. ஆக்சுவலாக விஜய் சார் கரெக்டாக சொல்லணும்னா ஒரு 10-20 தாவேக்கா வந்து ஒரு 10-20% ஓட்ஸ் வாங்குவோம். சில இடங்களில் ப்ராப்ளி விஜய் சார், ஆதவ அர்ஜுனா சார், புஷி ஆனந்த் சார்ன்ற மாதிரி நிர்மல்குமார் சார் இவங்கெல்லாம் அவங்க தொகுதிகளில் வெல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒரு 3-4 சீட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தோம். இந்த மாதிரி ஒரு தனிப்பெரும் கட்சியாக வந்து இன்றைக்கி கூட்டணி கட்சிகளின் ஆதரவோட ஆட்சி அமைப்பாங்கன்றது முற்றிலும் எதிர்பார்க்கல. ஆக்சுவலாக அந்த டைமில் ஜென்சி கிட்ட கூட பேசிகிட்டு இருக்கும்போது என்னப்பா இப்படி பண்ணிட்டீங்களா இப்போ எல்லாரும் சேர்ந்து அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொன்ன பதிலும் இன்னும் சூப்பராகவே இருந்தது. அங்கிள், லாஸ்ட் 30-40 years நீங்கள் ரொம்ப அனலைஸ் பண்ணி விவரமான ஆளுங்க, நீங்கள் ரொம்ப அனலைஸ்லாம் பண்ணி தானே போட்டீங்க, என்ன சாதிச்சிங்க? கரெக்டாக தான் பட்டது இல்லையா? ஓகே, இப்போது 50 days ஆயிடுச்சு. இது எப்படி இருக்குது இந்த ஆட்சி இந்த ஒரு நல்ல மாற்றத்துக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கா இந்த 50 days, இல்லை ஏமாற்றம் தானா அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பாசிட்டிவ் மாற்றங்களை பார்க்க முடியுது. எனக்கு பிடித்த சில நல்ல மாற்றங்களை தான் பார்க்க போகிறோம். அதில் முதல் நல்ல மாற்றமாக எனக்கு படுறது வந்து ஊழலுக்கு எதிரான இல்லை ஊழலை குறைப்பதற்கான நடவடிக்கைகள் தான் சொல்லணும். சமீபத்தில் நடந்த சட்டசபை பேச்சில் கூட விஜய் சார் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பார். மக்கள் பணத்தை தொட விடமாட்டோம், தொட்டவங்களையும் விடமாட்டோம்னு சொல்லியிருப்பார்ன்றதை விட கர்ஜத்திருப்பார். அவருடைய அதை சொல்லும்போது அவருடைய அந்த ஃபெரோஷியஸ்னஸ், கரேஜ், பாடி லாங்குவேஜ் எல்லாமே சூப்பராக இருந்தது. அது மடியில் கனமில்லை, அதனால வழியில் பயமில்லை அப்படின்றத கேள்விப்பட்டிருக்கலையா? அதுதான் ஆக்சுவலாக அவருடைய அந்த பாடி லாங்குவேஜ் கான்ஃபரன்ஸில் ரிஃப்ளெக்ட் ஆச்சு. இதுக்கு முன்னால் இதே மாதிரி ஊழலுக்கு எதிரான ஒரு கர்ஜனை வந்ததுன்னா அது வந்து அரவிந்த் கெஜ்ரிவால், முன்னாள் டெல்லி சீஃப் மினிஸ்டர் வந்து. அதுக்கப்புறம் ஊழலை பற்றி பெரிய அளவில் இந்த மாதிரி பேசுகிறதுக்கு வேறு யாருக்கும் என்ன சொல்ல அந்த தைரியம் இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா நிறைய பேர் அதுலேயே சம்மந்தப்பட்டிருந்தவங்களாம் இருந்தனாலேயே அதை பற்றி அவங்களால எவ்வளோ போல்டாக கான்ஃபிடெண்ட்டாக பேச முடிஞ்சது கிடையாது. அது ரொம்பவே பெரிய நல்ல மாற்றம். ஏன்னா நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க நிறைய இஷ்யூஸ் இப்போ இன்றைக்கி அன்றாட வாழ்க்கையில் ஒரு சாமானியர்களாக நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க நிறைய இஷ்யூஸ்க்கு பேக்ரவுண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஊழலும் அரசு மெத்தன போக்கம் தான். இதில் இந்த ஊழலை கட் பண்ணிட்டாலே இல்லை குறைச்சாலே நிறைய விஷயங்கள் நம்ம அன்றாட வாழ்க்கை இப்போ இருக்கிறத விட பல மடங்கு பெட்டராக இருக்கும்ன்றதுல இருவேறு கருத்துக்கள் கிடையாது. ஸோ இப்போது அதை ஒரு நோக்கமாக எடுத்துகிட்டு விஜய் சார் செயல்பட்டாருன்னா, அவருடைய அமைச்சர்களும் அவருடைய அதிகாரிகளும் செயல்பட்டாங்கன்னா கண்டிப்பாக தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய நல்ல மாற்றமாக அமையும் என்பதில் இருவேறு கருத்துக்கள் கிடையாது. அவங்க ஏற்கனவே விஜய் சார் சொன்னதை செயல்படுத்தவும் ஆரம்பிச்சிட்டாங்கன்றதை நம்ம அப்படியே சுற்றி நடக்கிற விஷயங்கள் மூலமாக பார்க்கவும் முடியுது. ஸ்ரீதர் வேம்பு சார் கூட சமீபத்தில் சொல்லியிருந்தார் இல்லையா, அவர் எப்படி ஒரு ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முயற்சிக்கும் போது முந்தைய ஆட்சியில் அதுக்கு சில எதிர்பார்ப்புகள் இருந்தது. விஜய் சார் ஆட்சி வந்த உடனே டக்குன்னு முடிவாகி அப்ரூவல் கொடுத்துட்டாங்க ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். அதே மாதிரி வேறு சில இடங்கள்லேருந்தும் வந்திருக்கு. நமக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் கூட பார்த்திங்கன்னா சின்ன லெவலில், பெரிய லெவலில், மிட் லெவல்லலாம் கூட ஏற்கனவே அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க ப்ராப்ளம், சில விஷயங்களை முடிக்கணும்னா சில கவனிப்புகள் தேவைப்பட்டு இருந்தது. அது இல்லாமையே விஜய் சார் ஆட்சி வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த வேலை வந்து சிறப்பாக முடிஞ்சிருச்சு, இல்லை அப்ரூவல் கிடச்சிருச்சு அப்படின்ற மாதிரி சுற்றி இருக்கிற இடங்களையும் கேள்விப்பட்டோம். ஸோ இது ஒரு சூப்பரான மாற்றம் தமிழ்நாட்டுக்கு. இது இப்போ ரீசெண்டாக பார்த்தோம் இல்லையா, சட்டசபை பேச்சுக்கு அப்புறம், விஜய் சாரோட சட்டசபை பேச்சுக்கு அப்புறம் ஏவா வேலு சாரோட வீட்லேயும் நிறுவனங்களையும் சம்மந்தப்பட்ட நிறுவனங்கள் எல்லாம் ரெய்ட் நடந்தது டிவிஏசி மூலமாக. சில முக்கிய ஆவணங்கள், பணமெல்லாம் கைப்பற்றப்பட்டது அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டோம்.
இதில் என்ன பிரச்சனைனா, இந்த மாதிரி செய்திகள் வரும், முக்கிய ஆவணங்கள் சிக்கியது அப்படின்லாம் பார்ப்போம். அதுக்கப்புறம் ஒன்றும் நடக்காது, ஃபாலோ அப் ஆக்ஷனே இருக்காது. பல வருடங்கள் கோர்ட்டில் கேஸு இது எப்படி போயிட்டுருக்கோம், என்ன நிறைய 10 15 நாளுக்கு அப்புறம் நம்ம மறந்தே போயிடுவோம். அந்த மாதிரி இல்லாமல் ஒரு 3 மாதங்கள்லையோ 6 மாதங்கள்லையோ கீழ்கோர்ட்டில் குற்றம் செய்திருந்தால் குற்றம் செய்தவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கப்பட்டு, ஈவன் ஹைகோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட் கூட ஒரு 1.5 இயர்ஸ் 2.5 இயர்ஸ்க்குள்ளே இதுக்கு தீர்ப்பு வர்ற மாதிரியான செயல்பாடுகள் இருந்தால்தான் இதோட முழு இம்பேக்டும் ஆக்சுவலாக கிடைக்கும். ஸோ அதற்கு என்ன பண்ணணுமோ அதை விஜய் சார் ஆட்சி முன்னெடுக்கணும்னு நம்புகிறேன். இது மட்டும் இல்லை, இப்போ அஃப்கோர்ஸ் இந்த மாதிரி ஏற்கனவே ஆண்ட கட்சிகளின் தவறுகளை வந்து சுட்டி காட்டுறது, இல்லை ரெய்டு அந்த மாதிரி போகிறது, கேஸ் ஃபைல் பண்ணுறது, இதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயம்தான். குற்றம் செய்திருந்தால் கண்டிப்பாக தண்டிக்கப்பட வேண்டும். ஆனால் இதே குற்றச்சாட்டுகள் தாவேகா நிர்வாகிகள் மீதும், தாவேகா ஆட்சியின் கீழ் வேலை செய்யும் அதிகாரிகள் மீதும், அமைச்சர்கள் மீதும் வந்ததுன்னா, அப்பவும் இதே மாதிரி இம்மீடியட்டாக ஒரு சப்பை கட்டாமல் முட்டு கொடுக்காமல் ஸ்டெப் எடுத்தால்தான் இதோட முழு இப்போ இந்த செயல்பாடுகளோட முழு பலனும் தமிழக மக்களுக்கு கிடைக்கும். விஜய் சாரோட ஆட்சி வந்து சூப்பரான ஒரு ஆட்சி அப்படின்றதுக்கு அதுதான் ஒரு அளவுகோலாக இருக்கும். மீண்டும் வேறு சில நல்ல மாற்றங்களும் நிகழ்ந்திருக்கு. சில விஷயங்களில் நமக்கு உடன்பாடும் இல்லை. ஸோ அதை பற்றி வரப்போகிற காணொலிகளில் பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை உங்கள் வெங்கீஸ் டீ கடை அரசல். நன்றி, வணக்கம்.